நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பாக காணாமல் போன கோப்புகள் குறித்த தேதிக்குள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவை கிடைக்காவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பார்லிமெண்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான ஏராளமான கோப்புகள் மாயமான பிரச்சினையால் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் செவ்வாயன்று கடும் அமளி ஏற்பட்டது. வெளிநாடு செல்வதற்கு முன் இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியதால் ஏற்பட்ட அமளி காரணமாக சபையை ஒத்திவைக்க நேர்ந்தது. பின்னர் ராஜ்யசபாவிலும் இப்பிரச்சினையில் பிரதமர் மன்மோகன் சிங் அறிக்கை அளித்தார். நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பாக 2000 பக்கங்களுக்கும் அதிகமான ஆவணங்கள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மன்மோகன் சிங் இதில் அரசு மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றார். காணாமல் போன கோப்புகளை கண்டுபிடிப்பதற்கு அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் காணாமல் போன கோப்புகள் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார். ஒருவேளை காணாமல் போன கோப்புகளை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் அது தொடர்பாக சிபிஐக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்றும் கோப்புகள் காணாமல் போனது பற்றி முழு விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்தார். எனவே சபை உறுப்பினர்கள் அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் வரக்கூடாது என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். The government should do its best to locate and hand over the requisite papers to the CBI within the time frame stipulated by the Apex Court. If the government is unable to locate some of those papers within the stipulated time, then as directed by the Honorable Supreme Court, a report will be filed with the CBI for appropriate inquiry and investigation. The government will carry out a thorough investigation and ensure that the guilty are brought to book. ஆனால் பிரதமரின் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி பாரதிய ஜனதா, இடதுசாரிகள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை முழங்கியதால் ராஜ்யசபா மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது.